அப்பாவும் கிருபைகளால் என்னை அணைத்து கொண்டீரே. அப்பாவும் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரோ. அப்பாவும் கிருபைகளால் என்னை அணைத்து கொண்டீ. சொல்லுங்க சொல்லுங்க. அப்பாவும் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீ. அப்பாவும் கிருபைகளால் என்னை அணைத்து கொண்டீரே. தாங்கி நடக்கும் கிருபை இது, தாழ்வில் நிற்க கிருபை இது. தாங்கி நடக்கும் கிருபை இது, தாழ்வில் நிற்க கிருபை இது. தன்னையும் தாயும் கைவிட்டாயும் தயவாய் காக்கும் கிருபை இது. தன்னையும் தாயும் கைவிட்டாயும் தயவாய் காக்கும் கிருபை இது. அப்பாவும் கிருபைகளால் என்னை காத்துக் கொண்டீரே. அப்பாவும் கிருபைகளால் என்னை அழைத்துக் கொண்டீரே. வியாதியின் நேரத்தில் காத்த கிருபை, விடுதலை கொடுத்த தேவ கிருபை. வியாதியின் நேரத்தில் காத்த கிருபை, விடுதலை கொடுத்த தேவ கிருபை. சூழ்நிலைகள் மாறினாலோ மாறாமல் தாங்கின தேவ கிருபை. சூழ்நிலைகள் மாறினாலோ மாறாமல் தாங்கின தேவ கிருபை. அப்பாவும் கிருபைகளால் என்னை காத்துக் கொண்டீரே. ஒருவரை தூதுகளை அப்பாவும் கிருபைகளால் என்னை அழைத்துக் கொண்டீரே. கஷ்டத்தின் நேரத்தில் காத்த கிருபை, கண்ணீரை மாற்றின தேவ கிருபை. கஷ்டத்தின் நேரத்தில் காத்த கிருபை, கண்ணீரை மாற்றின தேவ கிருபை. தடைகள் யாவையும் உடைத்து எறிந்து வெற்றியை வெற்றியை தந்திட்ட தேவ கிருபை. அப்பாவும் கிருபைகளால் என்னை காத்துக் கொண்டீரே. அப்பாவும் கிருபைகளால் என்னை அழைத்துக் கொண்டீரே. உணர்ந்தோமா? உணர்ந்திருப்போம். ஒவ்வொரு வாழ்க்கையும் தனிப்பட்ட அந்த பயணத்தில் இந்த 11 மாதம் என்ன நடந்தது சொல்லி எனக்கு தெரியும். என் வாழ்க்கை உங்களுக்கு தெரியும் என்ன நடந்தது சொல்லி. ஒரு தகப்பனை போல, ஒரு தாயை போல சுமந்து கொண்டு வந்திருக்கிறார். கர்த்தர் சுமந்து கொண்டு வந்தார். தேவன் அவளை சுமந்து கொண்டு வந்தார். தாங்கி நடத்தும் தேவ கிருபை. வியாதியின் நேரத்தில் வியாதியை போக்கின கிருபை அல்லவா. வியாதி என்னை வாட்டி வளைத்து அழித்து விடும் என்று யோசித்தேனே. ஏற்க வைத்தீரே, நிமிர வைத்தீரே, துதிக்க வைத்தீரே. கிருபையை மாத்திர யோசிங்க. நம்முடைய கிரியெல்லாம் குறைவதான். 11 மாதம் ரொம்ப சிம்பிளா போயிடுச்சு இல்லையா? நம்முடைய கிரியை குறைவு, அவர் கிருபை பெரிது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. எவ்வளவு மாற்றங்கள் வந்தது மனிதனுக்குள்ளாய், எத்தனை மாற்றங்கள் வந்தது. ஏன் எனக்குள்ளாய் நமக்குள்ளாய் எத்தனை மாற்றங்கள் வந்தது. அவர் மாறவே இல்லை. கிருபையே கிருபையே மாறாத
நடத்த வல்லவர் அப்பா. கிருபை தொடரப்பா, நன்மையும் கிருபையும் தொடரும். கிருபைக்கு நான் எதை செலுத்த முடியும்? எதை செலுத்தினால் ஈடாகும்? எதையும் செலுத்தினால் ஐயா துதிப்பதை தவிர, தோதுவதை தவிர வேறு எதையுமே செலுத்த முடியாது. மனதார ஸ்தோத்திரிக்கின்ற போது, மகிழ்ச்சியோடு ஸ்தோத்திரிக்கின்ற போது, அன்பு கூர்ந்து ஸ்தோத்திரிக்கின்ற போது, அதை அங்கீகரிக்கிறவராக, அதை ஏற்றுக்கொள்கிறவராக நடுவில் உலாவிக் கொண்டிருக்கிறேன். உனக்கு நன்றி அப்பா. எங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறேன். உனக்கு நன்றி அப்பா. காரணம் உன் நாமத்தில் கூடின கூட்டம் அல்லவா? நாமத்தை பிரசாரப்படுத்தக்கூடிய கூடின கூட்டம் அல்லவா இது? இந்த கூட்டத்தை வந்திருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நன்றியோடு துதிக்கிறோம். எங்கள் வாழ்விலே இன்னும் தொடர்ந்து பெரிய காரியம் செய்ய விரும்புவதற்காக ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே, இடத்தை செலுத்துகிறோம், துதிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம். அன்பு கூர்ந்துமை ஆராதிக்கிறோம். அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமாய். 11 மாதம் நடத்தி வந்த பாதை நினைத்து அன்பு கூறுவது மாத்திரமல்ல, இன்னும் இருக்கின்ற மாதமும் இன்னும் அன்பு கூறுவேன். என் வாழ்நாளெல்லாம் அன்பு கூறுவேன் ஐயா. அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே,
முழுமையான அன்பை வெளிப்படுத்தும்படியாக எங்கள் மேல் கிருபையாய் இறங்கும்படியாக ஜெபிக்கிறேன். நீர் பாராட்டின அன்புக்கு நான் ஆண்டவரை கொடுக்கின்ற அன்பு போதவே போதாதப்பா. இன்னும் ஒரு மாதம் எனக்கு கொடுத்திருக்கிறீங்க ராஜா. ஆண்டவரே உங்களுடைய அன்பை ஆண்டவரே நாங்கள் பிரதிபலிக்கக்கூடிய என்ன செய்யணும் ஐயா, அதை நாங்கள் செய்யபடியாக இப்ப கொடுக்கிறோம் அப்பா. ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. எங்கள் மேல் கரிசனையா இருந்தவருக்காய் நன்றி ஆண்டவரே. இயற்கை ஆண்டவரே கர்த்தாவே தேவ ஜனங்களுக்கு சாதகமாய் மாற்றுவதற்கு நன்றி ஐயா. எங்களுடைய ஆண்டவரே மாநிலம் முழுமையாக எங்களுடைய சென்னை முழுமையாக ஆராதிக்கபடியாக ஜனங்களை ஆண்டவரே அப்பா நீ விடுதலையோடு ஆராதிக்கபடியாக எந்த விதமான மழையினாலும் பாதிப்பில்லாதபடி ஆராதிக்கபடி நீ பாராட்டின இவங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஒரு பெரிய ஒரு பாதிப்பு வராதபடிக்கு எங்கள் ஆண்டவரே சென்னை மேல் இறங்கினதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய மாநிலத்தில் இறங்குவதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நடத்துங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஒரு கரு